என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு மனமகிழ்ச்சியான ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பொருளானது உன்னுடைய இல்லத்திற்குள் ஒளிந்து கிடக்கின்றது. அதை எடுத்து உன் கைகளில் கொடுத்துவிட இன்று இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் இல்லத்திற்குள் ஒளிந்து கிடக்கின்ற பொருள்தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒரு பொருள். இதை காணவில்லையே என்று நீ வருந்தியது எல்லாம் போதும். இதற்கு மேலும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் உன் தாயானவள் நானே அதை உனக்கு கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகு உனக்கு இதை பற்றிய கவலைகள் எதுவும் தேவையில்லை. என் பிள்ளையே, வாழ்க்கையில் பல நாட்கள் தொலைத்த பொருட்களை எல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கின்றது. ஆனால் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட்டதில்லை. ஆனால் இது ஒன்றுதான் உன் வாழ்க்கையில் முன்பு இருந்த ஒரு விஷயம். பல காலமாக உனக்கு நிரந்தரமாக இருந்த ஒரு விஷயம் இப்பொழுது உனக்கு இல்லை என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நமக்கு வாழ்க்கையில் இது ஒன்றும் கிடைத்து விட்டால் போதுமே, நாம் சந்தோஷமாக இருந்து விடலாமே என்று நினைத்து கொண்டு அதை தேடி தேடி நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய். அதை எங்கெல்லாமோ தேடி அலைகின்றாய். ஆனால் அது இருப்பது உன்னுடைய இல்லத்திற்குள் என்பதனை நீ அறியாமல் விட்டுவிட்டாய். உன் தாயானவள் நான் அதனை தெரிந்து கொண்டதனால் இன்று உன்னிடத்தில் இதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும் மனக்குழப்பத்தையும் கொடுத்து விடுகின்றது. சில நேரங்களில் நமக்கு இது சரியாக வருமா, நம் வாழ்க்கைக்கு இது தேவைதானா, நாம் இதனை அடைய ஆசைப்படலாமா என்றெல்லாம் உன்னை எண்ண வைத்து விடுகின்றது. நமக்கு வேண்டும் வேண்டாம் என்று என் பிள்ளை யோசித்து முடிக்கும் முன்பே அது கையை விட்டு சென்றும் விடுகின்றது. இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை ஒன்று மட்டும் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் தாண்டித்தான் நாமும் வந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு நடப்பது என்னவோ மற்றவர்களை விட சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு நல்லபடியாக முடிகின்ற விஷயம் நமக்கு மட்டும் சிக்கலை இழுத்து கொண்டு விட்டு விடுகின்றது. இப்படி உன் வாழ்க்கையில் நீ அடைகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான முழுமையான ஒரு முடிவினை எப்பொழுதுதான் பெற்றுக்கொள்வது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ வேதனையில் நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உனக்கான முடிவினை இந்த வராகி நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன். உன்னுடைய தேடல்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல முடிவை நான் தருகின்றேன். எதை தேடினாயோ அதை விட சிறந்த விஷயத்தையே அம்மா உனக்கு கொடுக்கின்றேன். எனக்கு தேடியதுதான் வேண்டும் என்று நீ சொல்வாயானால் அதை அப்படியே உனக்கு தருகின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் மற்றவர்கள் அனுபவித்தது எல்லாம் கஷ்டம் என்றால் நீ அனுபவித்தது பெருங்கஷ்டம் என்பதை நான் நன்கு அறிவேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாலும் காரணம் என்னவென்று தேடி பார்த்தால் அங்கே காரணமும் இருக்காது, உன் மீது எந்த குற்றமும் இருக்காது. ஆனால் நடப்பது மட்டும் உனக்கு எதிராக நடக்கும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சோதனைகள் எல்லாம் உன்னை வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்றவர்களை பற்றி உனக்கு உணர வைப்பதற்காக மட்டும்தான் வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனையில் உன் தலை உருளுகிறது என்றால் என் பிள்ளை, அங்கே உனக்கு வேண்டாதவர் ஒருவர் இது போன்ற சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பாடமல்லவா அது. அதை சரியான முறையில் நீ கற்று தேர்ந்து விட வேண்டுமல்லவா? எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது மனதிற்குள் மிக பெரிய வேதனையை கொடுக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒரு நொடி நீ சிந்தித்து விட வேண்டும். எல்லாம் ஏதோ ஒரு வகையில் உனக்கு வாழ்க்கையில் நல்லதற்குத்தான் வருகின்றது என்று. எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டால் கற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். எதுவும் தெரியாது என்று
ஒரு நாளும் நீ சொல்லிவிடக் கூடாதல்லவா? இப்படியும் வாழ்க்கையில் நடக்கும். இதுபோன்று மனிதர்களும் இருக்கின்றார்கள். இப்படியும் நமக்கு கஷ்டங்களை கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற அந்த பொருள் உன் இல்லத்திற்குள் ஒளிந்து கிடப்பதை அம்மா கண்ட பிறகு உனக்கு அதனை கொடுத்து விட்டுத்தான் நான் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வேன். என் பிள்ளை, அப்படி எந்த பொருளை தேடிக்கொண்டிருக்கின்றாய்? சில நாட்களுக்கு முன்பாக அது உன்னிடத்தில் நிம்மதியாக இருந்தது. அது உனக்கு மன அமைதியை கொடுத்தது. உன் வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை உன் முன்னால் படம் பிடித்து காட்டியது. அப்படி என்னவாக இருக்கும் என் குழந்தையே? அது உனக்கான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தொலைத்ததனால் இன்று உன்னுடைய மன நிம்மதியையும் அமைதியையும் தொலைத்துவிட்டு என் பிள்ளை வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய். எதுவெல்லாம் நமக்கு கடைசி வரை வரும், எது நம்மை இடையிலேயே விட்டு செல்லும் என்று தெரியாமல் அந்த சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, அது உன்னுடைய இல்லத்தில்தான் இருக்கின்றது. நீதான் மனமுழுக்க வேதனைகளை நிரப்பி அந்த சந்தோஷத்தை அங்கே ஓர் மூலையில் போட்டுவிட்டு ஒரு முகமூடியை மாட்டிக்கொண்டு திரிகின்றாய். அந்த முகமூடியை முதலில் கழற்றி எறிந்து விடு. இந்த முகமூடி உன் இல்லத்தில் ஓர் மூலையில் நீ போட்டு வைத்திருப்பதை அம்மா கண்ட பிறகுதான் உனக்கு இதனை சொல்லி இருக்கின்றேன். என் பிள்ளையே, நல்லது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீ உன்னுடைய உண்மையான முகத்தை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ள கூடாது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தானே நீ இருந்திருக்க வேண்டும். அதை விடுத்து நீ மற்றவர்களுக்காக போலியாக நடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை. யாருக்கும் இங்கு யாரையும் நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயம் இல்லை. நீ நிரூபித்து காட்டுவதனால் இந்த வாழ்க்கையில் யாரும் உனக்கு எதையும் செய்துவிடப் போவதும் இல்லை. மற்றவர்களின் நலனை இங்கு யாரும் கருத்தில் கொள்வதும் இல்லை. யார் எப்படி போனால் நமக்கென்ன, நம் வாழ்க்கை நமக்கு நன்றாக இருந்து விட்டால் போதும் என்றுதான் இங்கிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள். என் தங்கமே, இது போன்ற மனிதர்கள் இருக்கின்ற இடத்தில் உன் வாழ்க்கையை உனக்கானதாக நீ மீட்டுவிட வேண்டும் என்றால் முதலில் உன் சந்தோஷம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த சந்தோஷத்தை நீ தொலைத்து விடக்கூடாது. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இந்த சந்தோஷம் உன்னை விட்டு செல்லக்கூடாது. என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நிலைத்து நிற்க வேண்டும் என்றாலும் கூட என் குழந்தைக்கு மனதிற்குள் சந்தோஷம் என்ற ஒன்று சர்வ நிச்சயமாக இருக்கத்தானே வேண்டும். எல்லா நேரமும் உனக்கானதாக இருக்குமா என்று கேட்டு நீ அதை நினைத்து வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்காதே. வருகின்ற நேரங்கள் எல்லாம் உனக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை, உன் சந்தோஷத்தை மட்டும் ஒரு நாளும் உனக்குள் இருந்து தொலைக்காமல் நீ இருந்து கொண்டிருந்தாலே போதும். எல்லாமே உனக்கு நீ கேட்டபடி கிடைத்தே தீரும். என் பிள்ளை, மனதிற்குள் கொண்ட எண்ணங்கள் என்ன தெரியுமா? அடுத்தவர்கள் உன்னை பார்த்து என்ன நினைப்பார்கள் என்பதுதான். யார் என்ன நினைத்தால் உனக்கென்ன? என் பிள்ளை, உன் முகத்தில் சந்தோஷத்தை மட்டும் வைத்துக்கொண்டு எப்பொழுதுமே சுற்றி வா. உன்னை கண்டு நிற்கின்றவர்கள் நீ வேதனைப்பட வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் மனம் வேதனைப்பட்டு ஒதுங்கிச் செல்வார்கள். இனி இவர்களை சீண்டக்கூடாது. நாம் எவ்வளவுதான் இவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் இவர்கள் ஒரு நாளும் இதனால் பாதிக்கப்பட போவதில்லை என்று எண்ணி உன் அருகில் வருவதற்கு கூட யோசிக்க தொடங்கி விடுவார்கள். என் பிள்ளையே, அதனால் இது போன்ற மனிதர்கள் இருக்கின்ற இடத்திற்கு மத்தியில் நீ எப்பொழுதுமே உன்னுடைய புன்னகையை உன்னோடு அழைத்துச் செல். அதை ஒரு நாளும் உன் இல்லத்தின் மூலையில் விட்டு விட்டு சென்று விடாதே. நல்லதை நான் நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை மட்டும் நீ நம்பிவிட்டால் போதும். என் பிள்ளையே,
இந்த வராகி என்றும் உனக்கு காவலாக இருக்கின்றேன். நான் என்றும் உன் வாழ்க்கையை உனதாக்கி தருகின்றேன். நான் இல்லை என்று ஒரு நாளும் நினைத்துவிட்டு உன் மனதை நீ வேதனைப்படுத்தி கொள்ளாதே. உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.